அனைவருக்கும் வணக்கம். வீக்ஸ் ஆஃப் ஜோசப் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம். கடந்த 15ஆம் தேதி சுதந்திர தினத்தன்று கிண்டியில் இருக்கிற சில்ட்ரன்ஸ் பார்க்குக்கு நானும் உங்களுடைய சாம் கிரில்ஸும் போயிருந்தோம். அப்போ அங்கே நடந்த சம்பவங்களை தான் நீங்கள் இந்த காணொலியில் பார்க்க போகிறீங்க. இது காலையில் 10 மணிக்கு எடுக்கப்பட்ட வீடியோ. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது மதியானம் 2:40க்கு நாங்கள் வெளியே வரும்போது எடுக்கப்பட்ட வீடியோ தான் பார்த்துட்டு இருக்கிறீங்க. மத்தியானத்துக்கு பிறகும் கூட்டம் அங்கே அலமோதினதை நாங்கள் பார்க்க முடிஞ்சுது. நுழைவு கட்டண விவரங்களை தான் இதில் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறீங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் சாம். ஹலோ கைஸ். ரொம்ப நாளைக்கு அப்புறமா வெளியில் வந்திருக்கீங்க, எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இந்த இடமே ரொம்ப அருமையாக இருக்குது. சூப்பராக இருக்குது. உண்மையிலே ரொம்ப சூப்பராக இருக்குது. இடம் ரொம்ப சூப்பராக மெயின்டைன் பண்ணுறாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இனிமேல் நம்ம பார்க்க சுற்றி பார்க்கலாம் வாங்க. அடுத்தடுத்து நீங்கள் பார்க்க போகிற வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு நம்புகிறோம். அது மட்டும் இல்லாமல் எங்களுக்கு இன்டர்வியூ கொடுத்தவங்களுடைய வீடியோக்களை நாங்கள் இடையிடையே இன்க்ளூட் பண்ணியிருக்கோம். அதனால் மறக்காமல் நீங்கள் ஃபுல் வீடியோ பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும் அப்படின்னு நம்புகிறோம். அது மட்டும் இல்லாமல் லைக், கமெண்ட், ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. ரொம்ப நாளைக்கு அப்புறமா சாம் எங்கள் கூட ஜாயின் பண்ணிக்காரு. காரணம் என்னென்னா, அவர் கொஞ்சம் பிஸியாக இருந்தார் படிப்பில். அதனால் இப்போ ரொம்ப நாளைக்கு அப்புறம் நாங்கள் இங்கே வந்திருக்கிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களை அப்படி நான் சுற்றி இருக்கிற மான்கள் எல்லாமே இருக்குது. ஆமாம், இங்கே பார்த்தீங்க அப்படின்னா மான் இருக்குது. உண்மையிலே ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறோம் நாங்கள். பார்த்தீங்கன்னா ஒரு மான் நிற்குது, சாமை பார்க்கறதுக்காக வந்திருக்குது. குழந்தைங்க எல்லாருமே இந்த மான் இருக்கிற இடத்துக்கிட்ட வரும்போது அந்த அளவுக்கு எக்ஸைட்மெண்ட் ஆகி சத்தம் போட்டு அந்த மான்களை கூப்பிட்டாங்க. அது உண்மையிலே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. இது அதனால தான் இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஆடியோ மியூட் பண்ணியிருப்பேன். கண்டிப்பாக உங்கள் வீட்டு பிள்ளைகளும் கூட்டிகிட்டு வந்தீங்க அப்படின்னா அவங்க என்ஜாய் பண்ணுவாங்க அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. இப்போ நீங்கள் பார்த்துட்டுருக்கிற இந்த குண்டு மாதிரி இருக்கிற இடத்துக்குள்ளே நிறைய பறவைகள் இருக்குது. உள்ளே என்டர் ஆனதுமே எப்படி மானை பார்த்துட்டு சந்தோஷமாக உள்ளே வந்தாங்களோ அதே மாதிரி இந்த பறவைகள் பார்க்கும்போது இன்னும் ரொம்ப சந்தோஷமாக என்ஜாய் பண்ணாங்க. ஏதோ டைனாசர்ஸ் வேர்ல்டுலேருந்து வந்த பறவைகள் மாதிரி இங்கே இருக்கிற பறவைகளை பார்க்கும்போது தோணுச்சுது. குழந்தைங்களுக்கும் அப்படி தோணியிருக்கும்னு நினைக்கிறேன். அவங்க ரொம்ப ஆரவாரத்தோடு சந்தோஷமாக என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதை தான் நீங்கள் பார்த்துட்டுருக்கிறீங்க. அதுவும் ரொம்ப அழகாக நம்ம பார்க்குறதுக்காகவே கண்ணாடி வழியாக பார்க்குற மாதிரி ஒரு செட்டப் வச்சுருக்காங்க. எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. கண்டிப்பாக உங்களுக்கும் பிடிக்கும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. இது பார்க்குறதுக்கு ஏதோ பொம்மை மாதிரி இருக்கலாம், ஆனால் பொம்மை கிடையாதுங்க. உண்மையிலே இது உயிருள்ள ஒரு பறவை தான். பார்ப்பதற்கு அப்படியே பொம்மை மாதிரியே இருந்தாலும் அசையாமல் அது மீன் பிடிப்பதற்காக காத்திருப்பது போலவே காத்திருந்து வெயிட் பண்ணிகிட்ருக்குது அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். ஒரே குண்டுக்குள்ளே அத்தனை பறவைங்க இருக்குன்ன உடனே ரொம்ப நெருக்கமாக இருக்கும்னு நினச்சிடாதீங்க. அவ்வளோ ஃப்ரீடமாக இருக்குதுங்க அந்த பறவைகள். அதை தான் நீங்கள் இப்போ பார்க்க போகிறீங்க. சாம், எப்படி ஃபீல் பண்றீங்க? ஏதோ இந்த ஜுராசிக் பார்க் இருக்குல்ல? ஓகே.
என் பேர் தர்ஷன். நான் வந்து போரூர்லேருந்து வரேன். பார்த்தீங்கன்னா நிறைய வித்தியாசமான அனிமல்ஸ்லாம் இருக்குது. டியர் இருக்குது, மங்கி, அந்த மாதிரி நிறைய இருக்குது. நீங்கள் வந்து இங்கேருந்து எல்லாம் பார்த்துட்டு என்ஜாய் பண்ணிட்டு போகலாம். இதுக்கு முன்னாடி ஒரு தடவை வந்திருக்கேன் சின்ன வயசில். ஓகே. அதுக்கப்புறம் இப்போ தான் வரேன். இந்த வெளியில் இந்த கார் சத்தம், பைக் சத்தம் அதெல்லாம் இல்லாமல் நம்ம உள்ள நேச்சராக அப்படியே ஃபீல் பண்ணி அப்படியே போகிற மாதிரி நல்லா இருக்குது. ஸோ வேற ஒரு வேர்ல்டுக்குள்ளே வந்த அப்படிதான் அப்படி ஒரு ஃபீல் இருக்குது. வேற ஏதாவது சொல்ல விரும்புகிறீங்களா? வேறு என்னென்னா எல்லோரும் இங்கே வந்து பார்க்கணும். ஃபஸ்ட்டு வந்து டெவலப்மெண்ட் இல்லை இங்கே. இப்போ வந்து எல்லாம் டெவலப் ஆகிருக்கு, புதுசாக கட்டியிருக்காங்க, நிறைய அனிமல்ஸ்லாம் கொண்டு வந்திருக்காங்க. பார்க்கறதுக்கு இன்னும் சந்தோஷமாக இருக்குது. ஓகே, ரொம்ப நன்றி. இன்னொரு பக்கத்துலேருந்து நாங்கள் வீடியோ எடுக்கிறதுக்காக போகும்போது இந்த பறவையை பார்த்தோங்க. ஃப்ளைட் வந்து லேண்ட் ஆகிறப்போ எப்படி லேண்ட் ஆச்சுதோ அது மாதிரி வந்து லேண்ட் ஆச்சு. இதனுடைய பேர் என்னன்னு தெரிஞ்சவங்க மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். உடனே எனக்கு தெரியாதோன்னு நினச்சிடாதீங்க. உங்களில் எத்தனை பேருக்கு தெரிஞ்சிருக்குன்றதை நானும் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்றேன். மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இதில் நீங்கள் பார்க்குறதுக்கு பேர் முனியா குருவின்னு சொல்லுவாங்க. லவ் பேர்ட்ஸ் மாதிரியே இருக்கிற ஒரு குட்டி பறவை தான் இதுவும். சிட்டுக்குருவி இனத்தை சேர்ந்த ஒரு பறவை தான் இதுவும். இதை நீங்கள் பார்க்கும்போது உண்மையிலே ஒரு மான் நிற்கிற மாதிரி ஒரு ஃபீல் கிடைக்கும். ஆனால் இது உண்மை கிடையாது, பொம்மை தான். நம்ம வீட்டு பிள்ளைங்க விளையாடுறதுக்காகவே அற்புதமாக வடிவமைக்கப்பட்ட ஒரு சில்ட்ரன்ஸ் பார்க்கை தான் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறீங்க. உண்மையிலே எத்தனை பிள்ளைகள் வந்தாலும் அந்த ஊஞ்சலில் உட்காந்து விளையாடும்போது அவங்களுக்கு ஒரு சந்தோஷம் இருக்கும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. பெரியவங்களுக்கும் ஊஞ்சல் வச்சுருந்தா நல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா பெரியவங்களுக்கும் அந்த குழந்தை மனசு வரும் இல்லையா, நம்மளும் ஊஞ்சல் ஆடணும்னு. பெரியவங்களுக்காகவே வடிவமைக்கப்பட்டது போல இருக்கிறது இந்த ஆலமரத்தினுடைய விழுதுகள். இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்கும்போதே உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். பெரியவர்கள் கூட குழந்தைகளாக மாறி ஊஞ்சலாடி மகிழ்ந்த தருணத்தை நீங்கள் பார்த்துட்ருக்கிறீங்க. இந்த காட்சியை பார்க்கும்போது நாங்கள் மட்டும் இல்லை, அங்கே இருந்த எல்லாருமே ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. எத்தனை பேர் இது போல் ஆலமரத்தில் உள்ள விழுதுகளில் ஊஞ்சலாடி மகிழ்ந்திருக்கீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் மரத்தில் எத்தனை பேர் இப்படி ஏறி விளையாண்டுருக்கீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இயற்கை எழில் கொஞ்சம் அழகு நிறைந்த இடமாக இந்த இடம் இருக்கும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. ஹாய் குட்டீஸ், உங்கள் பேர் என்ன? ரஞ்சித். என் பேர் தேஜஸ்வி. ஓகே, நீங்கள் என்ன படிக்கிறீங்க? நான் 7th படிக்கிறேன். நான் 9th ஸ்டாண்டர்ட். ஓகே, இதுக்கு முன்னாடி நீங்கள் சில்ட்ரன்ஸ் பார்க் வந்திருக்கீங்களா? வந்திருக்கீங்களா? சரி, இதுக்கு முன்னாடி வந்ததுக்கும் இப்போ வந்ததுக்கும் என்னென்ன வித்தியாசங்கள் இருக்கு? சில்ட்ரன்ஸ்லாம் நல்லா இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் பேர்ட்ஸ்லாம் நிறைய இருந்துச்சு. அதுக்கப்புறம் நிறைய மான்லாம் இருந்துச்சு. நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் மான்லாம் இருந்துச்சு. ரொம்ப கிட்ட பார்த்தேன். ஓ சரி, வேற என்னென்னலாம் பார்த்தீங்க? ஆல்பிஸ் எல்லாம் பார்த்தோம், ஃபாக்ஸ் எல்லாம் பார்த்தோம், ரெண்டு ஃபாக்ஸ், அப்புறம் ஒயிட் பீகாக் பார்த்தோம். அது எல்லாமே ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. இது நிறைய பேர்ட்ஸ் பார்த்தோம். குட்டி குட்டி பேர்ட்ஸ்லாம் நிறைய பார்த்தீங்க. ஓகே, இந்த தடவை விளையாடுறதுக்கு நிறைய இருந்துச்சு. ஓ சில்ட்ரன்ஸ் பார்க்கில் இங்கே வந்து நிறைய ஆட் பண்ணியிருக்காங்கல்ல. ஓகே சரி, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு நீங்கள் ஏதாவது சொல்ல விரும்புகிறீங்களா? கண்டிப்பா லீவ்ல வந்து செமையா என்ஜாய் பண்ணலாம். சரி, தேங்க்யூ தங்க. ஹே ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற இந்த கோழியோட பேர் என்னன்னு தெரியுமா? தீக்கோழி, அப்படி இல்லைன்னா நெருப்பு கோழின்னு சொல்லுவாங்க. ஆங்கிலத்தில் இந்த கோழியோட பேர் வந்து ஆஸ்ட்ரிச்னு சொல்லுவாங்க. இந்த கோழி வந்து 8 அடி வரைக்கும் உயரமாக வளரக்கூடிய ஒரு பறவையாகும். ஆனால் இந்த பறவையால் பறக்க முடியாது. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற இந்த கோழியோட பேர் ஈமு கோழின்னு சொல்லுவாங்க. தீக்கோழிக்கு அடுத்ததா பெரிய பறக்காத பறவையில் இதுவும் ஒன்று.
குறைந்தபட்சம் 6 அடி முதல் 7 அடி வரைக்கும் வளரக்கூடிய ஒரு பறவை தான் இந்த பறவை. ஹாய் குட்டிமா, உங்க பேர் என்ன? மோனிகா. மோனிகா. ஓகே, என்ன படிக்கிறீங்க நீங்க? ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிறீங்களா? ஓகே. சில்ட்ரன்ஸ் பார்க் இதுக்கு முன்னாடி வந்திருக்கீங்களா? ஆமா வந்திருக்கீங்களா? ஓகே. வந்திருக்கேன். இன்னைக்கு என்ன இதெல்லாம் பாத்தீங்க நீங்க? மங்கி ஒரு குட்டி டியர் இருந்துச்சு, பாத்தீங்களா? பார்த்தோம். ஹாப்பியா ஃபீல் பண்ணீங்களா? ஹாப்பியா இருக்குதா? உங்க பேர் என்ன? சொல்றேன்னா நீங்க என்ன படிக்கிறீங்க? ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட். ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிறீங்க. சூப்பர் தங்கம். சரி, சில்ட்ரன்ஸ் பார்க்ல நீங்க வந்தீங்கல்ல, என்னதெல்லாம் பாத்தீங்க நீங்க? monkey, deer, elephant, orchid, fox, peter, marine. ஸ்னேக் பாத்தீங்களா? Yes. ஓ, உண்மையில அப்ப ரொம்ப ஜாலியா என்ஜாய் பண்ணிருக்கீங்க, அப்படிதானே? ஆமா. ஓகே, சூப்பர் தங்கம். ஹாய் குட்டிமா, உங்க பேர் என்ன? தரிணி சாரா. தரணி தாரா. ஓகே, என்ன படிக்கிறீங்க நீங்க? 5th standard. 5th. ஓகே. சரிங்க, சில்ட்ரன்ஸ் பார்க் இதுக்கு முன்னாடி வந்திருக்கீங்களா நீங்க? first time. ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்க. எப்படி ஃபீல் பண்றீங்க? ஹாப்பியா ஃபீல் பண்றீங்க. சரி, சில்ட்ரன்ஸ் பார்க்ல நீங்க உள்ள வந்து நீங்க என்னதெல்லாம் பாத்தீங்க? snakes, birds, ostrich, monkey, deer, elephant statue. சில்ட்ரன் பார்க் வந்து ஜாலியா என்ஜாய் பண்ணலாம். மரம் வளர்க்கணும், மரம் வெட்டக்கூடாது, சாப்பாடு வேஸ்ட் பண்ணக்கூடாது. சூப்பர். ஓகே.
ஐசாம் ஹாஸ்டல் மாறிடுச்சுன்னு நினைக்கிறீங்களா? ஆ வணக்கம், என் பேர் ராஜேஷ். நான் போரூர்லேருந்து வரேன். 10 இயர்ஸ் பேக் வந்தேன், பசங்களை கூப்பிட்டு வந்தேன். அப்போ இவன் குழந்தை. அப்போ வந்து அட்மாஸ்பியரும் இப்போ நிறைய சேஞ்ச் ஆயிருக்கு ஆக்சுவலி. இப்போ நல்ல ப்ளஸ் இந்த பிளாட்ஃபார்ம்லாம் நிறைய ஆட் பண்ணியிருக்காங்க. முன்னெல்லாம் மண்ணில் நடக்கிற மாதிரி இருக்கும் நான் முதல்ல வந்த ஆமாம். இப்போல்லாம் வந்து நல்ல பிளாட்ஃபார்ம் போட்டு நல்லா நீட் அண்ட் ஹைஜீனாக இருக்குது உள்ள இடமும். அதே மாதிரி வெளியில் இருக்கிற அட்மாஸ்பியருக்கும் இங்கே இருக்கிற அட்மாஸ்பியருக்கும் ரொம்ப வித்தியாசம் இருக்குது. ஏன்னா இங்கே வந்து ஒரு என்விரான்மெண்டல் ஃப்ரீ, இந்த ஒரு நேச்சுரல் ஹேபிட்டட் இங்கே பார்க்குறேன் நான். அதுதான் என்னோட ஃபீலிங். எல்லா பேரண்ட்டும் அவங்கவுங்க பசங்களை இங்கே நேரில் வந்து கூப்பிட்டு வந்து காமிச்சு அவங்களும் வந்து எல்லாரையும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும், அவங்க பார்க்கணும். ஓகே சார். ஓகே ஓகே சார், ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ. ரைட்.
இப்போ நீங்கள் பார்க்க போகிறது காட்டுப்பூனை. காட்டுப்பூனை எங்கே இருக்குன்னு பார்க்குறீங்களா? நானும் நல்லா தேடி பார்த்துட்டேன், எனக்கும் தெரில. இப்போ நம்ம எங்கே போக போகிறோம் அப்படின்னா இந்த இடத்துக்கு தான் போக போகிறோம். இங்கே என்ன இருக்குன்னு தெரியுதா? அப்படி என்ன இருக்குன்றத போர்டில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஆமாங்க, இங்கே வானவில் கிளி தான் இருக்குது. அதாவது கலர்ஃபுல்லான கிளி தான் இருக்குது. எத்தனை பேருக்கு இந்த கிளி பிடிக்கும் அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போ நீங்கள் என்ன பார்க்க போகிறீங்க அப்படின்னா மர நாயை தான் பார்க்க போகிறீங்க. ஆமாங்க, மரத்தில் வாழ்கிற ஒரு நாயை தான் பார்க்க போகிறீங்க. ஆனால் என்ன ஒரு கொடுமைன்னா உள்ளே வந்து மரம் மட்டும்தான் இருந்தது, நாயை காணோங்க. அதுக்கப்புறமா நாங்கள் தேடி பார்க்கும்போது இதோ இந்த குட்டி அணில தான் பார்த்தோங்க. என்ன பண்ணிட்டு இருந்துச்சுன்னா மர நாய்க்கு வச்சுருக்கிற சாப்பாடை இது போய் சாப்பிட்டுட்டு இருக்குது. சைக்கிள் கேப்பில் போய் ஆட்டையை போட்டு சாப்பிட்டுட்டு இருந்துச்சு. சத்தம் போட்டு தேடி பார்த்தோம், அப்போ கூட அந்த மர நாய் வெளியவே வரலைங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறது, நாங்கள் கம்முன்னு கிளம்பி வேறு இடத்துக்கு போயிட்டோங்க. ஹாய் குட்டி. ஹாய். உங்க பேர் என்னடி தங்கம்? லோகேஷ். லோகேஷ். நீங்க என்ன படிக்கிறீங்க? யூகேஜி. யூகேஜி. சூப்பர் தங்கம். எதுக்கு தெரியுமா, அழகா பேசுறீங்க.
ஓகே, சில்ட்ரன்ஸ் பார்க் வந்திருக்கீங்கல்ல, என்னதெல்லாம் பார்த்தீங்கங்க? ஆஸ்ட்ரிச், monkey, snake, mile, swan, peacock, elephant. சரி, பேர்ட்ஸ் எல்லாம் பார்த்தீங்களா? ஓகே, என்ஜாய் பண்ணீங்களா நீங்க? அப்படி என்ஜாய் பண்ணோம். ஹாய் செல்லக்குட்டி, உங்க பேர் என்ன தங்கம்? அனிகா. என்ன படிக்கிறீங்க நீங்க? மால்வடி. பாம்பு பார்த்தோம். மான் செல்ல பார்த்தோம். எவ்வளவு மான் பாத்தீங்க? 3 மான் பாத்தீங்களா? நீங்க 2 பேரும் ட்வின்ஸா? ட்வின்ஸ். சூப்பர் தங்கம். உங்க பேர் என்ன? சாப்பிடுதி. சம்பிருதி. என்ன படிக்கிறீங்க? எல்கேஜி. எல்கேஜி படிக்கிறீங்களா? ஓகே. சரி, இங்க சில்ட்ரன்ஸ் பார்க்ல நீங்க வந்தீங்கல்ல, உள்ள வந்து என்னதெல்லாம் பாத்தீங்க? மான் பார்த்தோம். மான் பாத்தீங்களா? ஓகே, அப்புறம் என்ன பாத்தீங்க? monkey. மங்கி பாத்தீங்களா? சண்டை போட்டுச்சு. சண்டை போட்டுச்சா? ஓ நோ, அது ரொம்ப பொல்லாத மங்கியா இருக்கும் போல இருக்குல்ல, சண்டை போட்டுங்க. ஸ்னேக். ஸ்னேக் பாத்தீங்களா? சரி, அப்புறம் பீகாக் பாத்தீங்களா? பாக்கல. ஓகேலையா? crocodile பார்த்தோம். ஓகே, சரி, உங்களுக்கு இங்க ரொம்ப பிடிச்சது என்னது இருக்கு? falcon. ஃபால்கன் பாத்தீங்க? ஓ சூப்பர், நல்லா அழகா பேசுறீங்க. சூப்பர். உங்க பேர் என்ன தங்கம்? சமிதா. நீங்க என்ன படிக்கிறீங்க? எல்கேஜி. சரி, இங்க சில்ட்ரன்ஸ் பார்க் வந்தீங்கல்ல, என்னதெல்லாம் பாத்தீங்க நீங்க? monkey பார்த்தோம். மங்கி பாத்தீங்க, அப்புறம் வேற என்ன பாத்தீங்க? ஸ்னேக் பாத்தீங்களா? அது எப்படி பண்ணோம்? அப்படி பண்ணுச்சுடா? ஜாலியா இருந்துச்சுடா? உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு நீங்க ஏதாவது சொல்ல விரும்புறீங்களா? என்ன சொல்ல போறீங்க? அவங்களையும் வந்து பார்க்க சொல்ல போறீங்களா? ஆமா, அப்படியா? பேச போறேன். ஓ, உங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட நீங்க என்ன சொல்ல போறீங்க? சில்ட்ரன்ஸ் பார்க் வாங்க, ரொம்ப அழகா இருக்குன்னு சொல்லுங்க. சூப்பர் சூப்பர், வெரி குட் தங்கம். ரொம்ப நன்றி எங்களோட சேனலுக்கு இன்டர்வியூ கொடுத்ததுக்கு. ஓகே, ஹாப்பி இண்டிபெண்டன்ஸ் டே. ஹாப்பி இண்டிபெண்டன்ஸ் டே. ஹாப்பி இண்டிபெண்டன்ஸ் டே. தேங்க்யூ. தேங்க்யூ. ஹாய் குட்டிமா. ஹாய் குட்டிமா. நானும் குட்டிமாவா? என்னம்மா நீங்க இப்படி பாத்தீங்களா? ஓகே, என்ன பார்த்து ஒரு குட்டிமான்னு சொல்லி ஒரு குட்டிமா சொல்றாங்க. ஓகே, ரொம்ப ஜாலியா, எனக்கு ஹாப்பியா இருக்கு. ஓகே, உங்க பேர் என்ன தங்கம்? ரெண்டா. நீங்க என்ன படிக்கிறீங்க? எல்கேஜி ஐசெக்ஷன். சூப்பர் தங்கம். இது சில்ட்ரன்ஸ் பார்க்குள்ள வந்தீங்கல்ல, இங்கே என்னதெல்லாம் பார்த்தீங்க? பேர்ட்ஸ் பார்த்தோம். பேர்ட்ஸ் பாத்தீங்க, ஜாலியா இருந்துச்சுடா? ஓகே, அப்புறம் வேற என்னெல்லாம் பாத்தீங்க? crocodile பார்த்தோம். crocodile. அப்புறம் வேற என்ன பாத்தீங்க? monkey. மங்கி என்ன பண்ணிட்டு இருந்துச்சு? கரண்டுல மேல இருந்துச்சு. மேல இருந்து விளையாண்டுச்சுடா? ஓகே. பீச் பார்த்தோம். ஆக சில்ட்ரன்ஸ் பார்க்குள்ள வந்து செம்மையாக என்ஜாய் பண்ணியிருக்கீங்க, அப்படிதானே? ஆமா. ஓகே, எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் எங்களோட சேனலுக்கு நீங்க இன்டர்வியூ கொடுத்ததுக்கு. ஹாப்பி இண்டிபெண்டன்ஸ் டே. ஹாப்பி இண்டிபெண்டன்ஸ் டே. தேங்க்யூ. பாய்.
சாம் இப்போ எங்கே போகிறீங்க? ஊஞ்சலா? இங்கே ஊஞ்சல் இருக்குதா? சறுக்கு விளையாடுறதா இங்கே இருக்குதா? ஆ ஓகே. க்ளோஸ் பண்ணிட்டாங்களா? ஏண்டா? ஓ மை காட், க்ளோஸ் பண்ணிட்டாங்களே. சாரி ஃப்ரெண்ட்ஸ், இங்கே வந்து நாங்கள் ஆக்சுவலி ஊஞ்சல் விளையாடலான்னு, இந்த சர்க்கிளில் விளையாடலான்னு வந்தோம், சாம் கிரில்ஸும் நானும். ஆனால் பார்த்தீங்கன்னா க்ளோஸ் பண்ணிகிட்ருக்குறாங்க. அதனால் இதில் நாங்கள் போய் சறுக்கு விளையாட இப்போதைக்கு முடியாது. சரி, நெக்ஸ்ட் டைம் வரும்போது ஒருவேளை ஓப்பன் பண்ணியிருந்தா சாம் கிரில்ஸ் உங்களுக்காக விளையாண்டு காமிப்பார். ஓகே சாம்? என் பேர் ரக்ஷன். நான் வந்து 4th ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன். ஓகே, சில்ட்ரன்ஸ் பார்க் இதுக்கு முன்னாடி வந்திருக்கீங்களா நீங்கள்? வந்தது ஃபர்ஸ்ட் டைம். எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? ரொம்ப ஜாலியாக இருக்கு. ரொம்ப ஜாலியாக இருக்கு. சரி, என்னதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்க இங்கே? இங்கே வந்து நான் ஆஸ்ட்ரிச் பார்த்தேன், பேர்டை பார்த்தேன், பேரட் பார்த்தேன், ஸ்னேக் பார்த்தேன், டியர் பார்த்தேன், மங்கி. அது வந்து அதுக்கப்புறம் அந்த கயரை பிடிச்சி தொங்கி ஆஸ்ட்ரிச். ஈமு பார்த்தீங்களா? ஈமு பார்த்தேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் வந்து இங்கே பார்க்கலாம். ரொம்ப என்ஜாய்மெண்ட்டாக இருந்துச்சு. நான் இங்கே ரொம்ப என்ஜாய் பண்ணேன். நீங்களும் வந்து என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்யூ ஆல். சூப்பர் தாங்க, சூப்பர், வெரி குட். ஹாய் சாம். ஹலோ கைஸ். எப்படி ஃபீல் பண்ணுறீங்க சாம்? செமையா இருந்துச்சு. நல்லா சில்லுன்னு. கிளைமேட்டே சூப்பராக இருக்குண்ணே. ஓகே, நீங்கள் கேட்ட உடனே காற்று நல்லா வீச ஆரம்பிச்சிருச்சு. சரி, ஓகே. இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒரு மான் ஒன்று துள்ளி ஓடிச்சு இல்லையா? அந்த டைம்ல நாங்க இன்டர்வியூ எடுத்துட்டு இருந்ததுனால பேச முடியல. செமையா ஓடிச்சுல, வைல்ட் லைஃப்ல மாதிரியே ஒரு ஃபீல் கிடைச்சது இல்ல? ஓகே.
சாம் கிரில் சொல்லு, எப்படி சாம் ஃபீல் பண்ணுறீங்க? ஸோ ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணியிருக்கீங்க, செகண்ட் டைம் வந்து என்ஜாய் பண்ணியிருக்கீங்க. சரி, ஏதாவது சொல்ல விரும்புகிறீங்களா? ஓ சூப்பர் சாம், இதை தான் நான் எதிர்பார்த்தேன். ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருமே வந்து உங்கள் குழந்தைங்க கூட்டிகிட்டு வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்க ரொம்ப என்ஜாய் பண்ணுவாங்க அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது. இந்த வீடியோ மூலமாக நாங்கள் சொல்ல விரும்புகிறது என்ன அப்படின்னா, குழந்தைங்க கைகளில் மொபைலை நீங்கள் கொடுத்து அடிமையாக்கிறத விட அவங்க கைகளில் இந்த மாதிரி ஒரு இயற்கையான ஒரு சூழ்நிலையில் கூப்பிட்டு வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்களும் ரொம்ப என்ஜாய் பண்ணுவாங்க. அவங்களுடைய மைண்ட் செட்லேருந்து நீங்கள் இந்த செல்ஃபோன், இன்டர்நெட் போன்ற விஷயங்களை அவாய்ட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு நல்ல விஷயங்களை நீங்கள் அவங்களுக்கு கற்றுக் கொடுக்கலாம். பிள்ளைங்களோட படிப்புக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது. இதை தான் சாம் கிரில்ஸும் சொல்ல விரும்புகிறாரு. ஆமாம், நீங்களும் வந்து லீவு கிடைக்கும் போது லீவு நாட்களில் கண்டிப்பாக உங்கள் பிள்ளைங்களை கூட்டிகிட்டு வந்தீங்கன்னா அவங்களும் ரொம்ப என்ஜாய் பண்ணுவாங்க அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. மீண்டும் உங்களை இன்னொரு வீடியோவிலேயே சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் நண்பர் விங்ஸ் ஆஃப் ஜோசப் பாலா.